கையை சுருக்கு வேலையை சுருக்குன்னு சொல்லி எங்கள் பாட்டி அப்போல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அந்த மீனிங் புரியல. பட் இப்போ எனக்கு நல்லா புரியுது. எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மீல் பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டைமும் மணியும் சேவ் ஆகும் அப்படிங்கிறது. தனித்தனியாக வேக வச்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வந்துட்டு 2யும் சேர்த்து நான் ஒன்றாவே ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்து அட் அ டைமில் வெந்து வந்துருச்சு. ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, இது கூடவே பார்த்தீங்கன்னா பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குழம்பு சில்லி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 3 கேஷ்யூஸ், கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், சோம்பு இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இந்த குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எக்கு இது கூட ஆட் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான பட்டர் பீன்ஸ் முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். கை யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோவோட லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.